everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெசிபி தான். இது ஒரு ஸ்பெஷல் சாம்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாம்பார் வைப்பாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சாம்பார் வைக்கிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சாம்பார் வைக்கிறதுக்காக நாங்கள் 2 வகையான பருப்பு யூஸ் பண்ணுவேன். ஒன்று நயம் பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு அரை கப்பு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு துவரம் பருப்பு. ஸோ இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான வெஜிடபிளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் சேனை, பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு இப்படி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகு, அப்புறம் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்தாச்சு, அதாவது ஒரு விசில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 3/4 வெந்திருக்கு. ஸோ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஆனியன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகு இதெல்லாம் போடணும். தக்காளி மட்டும் போடக்கூடாது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அகெயின் இதில் நம்ம சேர்க்க போகிறது புளி கரைசல், அப்புறமா சாம்பார் பொடி. சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி மாத்திரம் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கங்க. ஆனால் சாம்பாரில் அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது. இப்போ அகெயின் நான் 2 விசில் போட்டேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக வெந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பருப்பு ஒரு 3/4 வேக வச்சுருந்தோம். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லாக வெந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டு இனி விசில் போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டால் போதும். இப்போ நான் காயம் சேர்க்குறேன். சாம்பாருக்கு காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு மணமாக இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்காக நான் இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும். ஜீரகம் சேர்க்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். ஸோ அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும், ஆனால் வெந்தயம் கரியாமல் பார்த்துக்கங்க. ஸோ அது கூட கருவேப்பிலை, வத்தல் மிளகு இதெல்லாம் கிள்ளி போட்டு தாளித்து எடுத்துட வேண்டியதான். இப்போது சாம்பாரில் விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கமகமான்னு டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம். வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது சாம்பார் வைக்கிறதுக்கு. ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வைக்கக்கூடிய சாம்பார் ரெசிபி தான் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி சாம்பார் வைப்பீங்க அதை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிக்கணும். ஸோ மறுபடியும் ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.